ஏசாயா 46 4ஆம் வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த தாங்குவேன் ஏந்துவேன்னு சொல்லும் போச்சுல எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, சில மனிதர்கள் எப்படின்னா சில பேர்கிட்ட பேசிடக்கூடாது அப்படின்னு, எங்க பேசினா இவங்க க்ளோஸ் ஆயிடுவார்களோன்னு ஒரு பயம் பொறாம, எல்லாம் பேசுகிற அவங்க சொன்ன எல்லா அண்ட பொய்களும் வெளியில தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு ஸ்பை செட்டப்லாம் வச்சு தாங்கி ஏந்தி ஈர்ப்பு விசையால் எப்படி இந்த கோள்கள் சுற்றி வளைத்து வைத்திருக்கிறதோ அதே மாதிரி முழு பிரபஞ்சத்தையும் இந்த பொய்யினால சுற்றி வளைத்து வருஷக்கணக்காக நடத்திட்டு வருவாங்க. இது வேணா ஏதேன் தோட்டத்தில் விளையாடினா சாத்தானின் தந்திரமா இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் அடையாளம் என்பது ஒரு தாழ்மை, ஒளிமறைவில்லாத வெளிப்படையான வாழ்க்கை தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்துல நம்மள ரொம்ப ஏளனமா நடத்தி தாழ்வா நடத்தி இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம யோசிக்கும் போச்சுல எப்படி இந்த முள் கூட நம்மளை குத்தாம ஏசப்பா நம்மளை எப்படி தாங்கி நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட வைத்தவர் நம் தேவாதி தேவன். 2011-12 ஒரு விஷயத்துக்காக பயந்து ரொம்ப அழுது ஜோம் பண்ணிட்டு இருந்தா. போலீஸ் யாராவது இருந்தா எப்படி நம்மளை ஓடி வந்து நம்மளை தேட்டுருவாங்களோ அதே மாதிரி நான் அலம்போச்சுல டக்குன்னு எனக்கு ஒரு வசனத்தின் மூலம் என்னை ஆறுதல் படுத்தினவர், என் கத்தாதி கத்தரவர். இந்த மாதிரி நிறைய பாவங்களிலும் டிப்ரெஷன்களிலும் உலக கவலையிலும் மறுபடி விழுந்த போதிலும் கரம் பிடித்து தூக்கி ஏந்தி நடத்தி நிலைநிறுத்தினவர் நம் தேவாதி தேவனவர் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம் தேவாதி தேவனவர் என் வாழ்க்கையிலும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி நம்ம அனுதின வாழ்க்கையிலையும் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஆமீன்.